சந்தையில ஒரு டாப்பான ஆடு எட்டயபுரம் கொடி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆடு பல்லு எப்படின்னா? பல்லு 4 பல்லியா? பல்லு 4 பல்லு. நிற மாசம் சனையோ? ஆமா, நிற மாசம் சனை. நல்ல புளியம்பூர்ல சூப்பர் ஆடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? 2 நாள்ல ஏணும் ஆடு. 2 நாள்ல ஈனும் அப்படிதானே? 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா? 3 போடும்பியா? 3 கண்டிப்பா போடும் அப்படிதானே? என்ன விலை சொன்னாம என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபாயா? 17 ரூபா. எவ்வளவு சொன்னாங்க அவங்க? அவங்க 22 ரூபா சொன்னாங்க. 22 ரூபா சொன்னாங்க, 17 ரூபா வாங்கிட்டு போறீங்க. நீங்க எவ்வளவு மதிச்சு? 15 ரூபாய்க்கு மதிச்சோம். 15 ரூபாய்க்கு மதிச்சிய 2000 கூட தானே? ஆமா. ஆடு தரமா இருக்கலாம். ஆடு சரி 2000 போனாலும் பச்செல்லாம் வாங்கியாச்சு ஆமா அப்படிதானே? ஆமா. எந்த ரூபா தானாச்சு? இது குறிச்சிக்குளம் போதியா? ஊச்சிக்குளம். எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க? என்ன எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க? வெள்ளாடு அங்க 10 20 10-20 ஆடு பாத்திருப்பீங்க. இந்த ஆடு பிடிக்க காரணம் என்னங்கயா? குடிக்கு சென்னை ஆடு நல்ல கலரா இருக்குதா? கலரா இருக்கு. இதை வாங்கினதுல வாங்கிட்டீங்க அப்படிதானே? சூப்பர். ஜம்முன்னு ஒரு கிட்டா, சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறேன். கிட்டா பல்லு எப்படிங்கயா? பல்லு போடல. பல்லே போடலையா? பல்லே போடல. எல்லாம் கிட்டாதான். என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காக வாங்கிட்டு போறேன். ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போதீங்க? இது பொட்டல் மதாங்கலம் போகுது. நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நாங்க 10 ஆடு வச்சிருக்கோம். 10 ஆடு வச்சிருக்கீங்க. எதனால வெள்ளை கடை ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இந்த இது வரைக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணே. குட்டி நல்லா இருக்குதானே? இது ஒரிஜினல் கொடி ஆட்டு அப்படிதானே? தெரியாது நல்லா. சரி, மாப்பிள்ளை கடாக்கு இதெல்லாம் என்னெல்லாம் பார்த்து வாங்கிருக்கீங்க? இது சொட்டை எதுவும் கிடையாது. நல்ல நல்ல போக்கான கடை. சரி, வேற கால்களெல்லாம் பார்க்கலாம். காலுக்கே தான் நல்ல காலம். நல்ல ஊக்கமா இருக்குண்ணே. நல்ல வாய்ப்பா இருக்கும். நல்ல வாய்ப்பா இருக்கு. என்ன விலை சொன்னாவோ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? நாங்க 22,000 சொன்னாங்க. நாங்க 18,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். 18,500 வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு மொத்தம் வச்சிருக்கீங்க நீங்க? எங்களுக்கு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு வச்சிருக்கீங்க. 10 ஆடு ஒரு கிடா போதுமா? இதுக்கு முன்னாடி இருந்த கிடா என்ன செஞ்சீங்க? இதுக்கு முன்னாடி வித்தாச்சு. இப்ப அதான் வாங்கியிருக்கோம். அடுத்தால வாங்கிருக்கீங்க. எத்தனை வருஷம் இருக்கு கிடா மாத்துவிய? கிடா 3 வருஷத்துக்கு இருக்கு. 4 வருஷத்துக்கு கரெக்டா மாத்திரியா? பல்சியாவே மாத்திடுவோம். மாத்தினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வாய்ப்பா இருக்கும். வாய்ப்பா இருக்கும். சரி, ஓகே. எத்தனை கிடா பாத்துருப்பியா? இப்ப 50 கடை பதில் இது ஒண்ணுதான் வாய்ப்பா. நமக்கு செட் ஆன கடை ஒண்ணுதான். இந்த ஒண்ணுதான். அதனால இதை கொடுத்து வாங்கியாச்சு. விலை கூடுதல் நினைக்கல, கம்மி நினைக்கலாம். எங்களுக்கு விலை கரெக்டா வாங்கினா கடை நல்ல கடை. நல்ல கிடா. எவ்வளவு மதிச்சு கிட்டாவ? நாங்க 5 ரூபாய்க்கு மதிச்சோம். 15 ரூபாய்க்கு மதிச்சு கூட 3000 கொடுத்து வாங்கிட்டு போறேன். ஆனா ஜம்முன்னு ஒரு மயில மாட்டி கிட்டா வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பல்லு எப்படின்னா? கிடா 6 பல்லு. கிடா 6 பல்லு. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது கோயிலுக்கு தான். கோயிலுக்காண்டி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தாளையத்து. மொத்தம் எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? ஒரு 4 கிடா பார்த்தோம். சரி, நல்ல இடைக்கு கிடா இருக்குமே. சரி, ஜம்முன்னு இடைக்கு நல்லா இருக்கும். இடம் வரும். இடம் வரும்னா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? என்ன விலை சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? அவர் 25 ரூபா. 25 ரூபா சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எவ்வளவு கேட்டிய? ஃபர்ஸ்ட் எவ்வளவு மதிச்சு? 16 கேட்டோம். 16 கேட்டிய. கடைசில ஃபைனல் எவ்வளவு முடிஞ்சன? 18. அதுக்கு மேல குறைக்க முடியல. அதுக்கு மேல குறைச்சு தர முடியாது சொல்லிட்டாங்க. தர முடியாது சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. 19 கொடுங்கன்னு 20 என்ன? சரி. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? வந்து 6 மணிக்கு வந்துட்டோம். 6 மணிக்கு வந்தியா? முடிச்சாச்சு. நம்ம மனசு திருப்தியா பிடிச்சாச்சு. சரி, கொடியாட்டு மாதிரி அப்படிதானே? கிடா மாதிரியா பொம்பறீங்களா? பொம்பரி அப்படிதானே? என்ன விலை சொன்னாம என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 2,500 சொன்னாங்க. 2,300 வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? அதை வளர்த்து வளர்க்கறத பொறுத்தா இருக்கு. ஆடாக்கிறீங்களா? அப்படி என்னையாது ஆடாக்கிறீங்க அப்படிதானே? இது எத்தனை மாசம் நம்ம பால் கொடுக்க வேண்டியது இருக்கீங்க? பால் எத்தனை மாசம் கொடுக்க வேண்டியது இருக்கீங்க? பால் ஆடு வீட்டுல அதுக்காண்டி மாத்த குட்டிக்கான வாங்கிட்டு போறீங்க. ஆடுதானோன்னா இது வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஆடு சேர்த்து கொடுமா? எத்தனை முட்டைலாம் செய்யாதா? அதெல்லாம் சேர்த்து கொடு. பாலை என்ன செய்வீங்க? பாலை கலந்து மேல சேர்த்து விட்டாங்க. வாடகைக்கு சேர்த்து கொடுக்கும். வாடகைக்கு சேர்த்து கொடுத்துரும் அப்படித்தானே? சேர்த்து விடும். பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்கீங்க அப்படிதானே? சரி, பொடி குட்டிலாம் அப்படி வந்திருக்கேன் அந்த வாரம். கொடி குட்டி ஜாஸ்தி இல்ல, ஜாஸ்தி இல்ல. நம்ம நேரத்துக்கு இந்த ஒண்ணு தான் கிடைச்சிச்சு. ஜம்முன்னு வாங்கியாச்சு. ஆனா கொடியாட்டு மாதிரி தான் வாங்க நினைச்சு வந்தீங்களோ? சரி சரி. ஏதாவது ஒரு மாடு வாங்க நமக்கு. ஆனா கொடியாட்டா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சுருண்ட பக்கம் கொக்கராக்குச்சி. சரி, எத்தனை உருப்படி மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? 4 உருப்படி. 4 உருப்படி. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குமா? இதெல்லாமே 3 மாசம் குட்டியா இருக்கு. கிடாமரியா பொம்மரியா? எல்லாமே இல்ல கிடாமரி. எல்லாமே கிடாமரி. வளர்ப்பு தான் வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு தான். எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணா கரெக்டா? ஒரு 6 மாசம். 6 மாசம். காய் அடிப்பீங்களா? காய் அடிக்க மாட்டீங்களா? காய் அடிக்காம அப்படியே விட்டுருவோம். காய் அடிக்காம அப்படியே விட்டுருவியா? என்ன எதை கணக்கு பண்ணி? கோயிலுக்காண்டி கணக்கு பண்ணி வளர்க்கல, சும்மா நார்மலா வளர்க்கலாம்? இல்ல, கோயில் இப்ப கோயிலுக்கு கோயில் கேட்டா டப்புனு வித்துருவோம் அப்படிதானே? இதெல்லாம் கொடியாட்டு மாதிரி அப்படிதானே? ஆமா, மரிப்புறம் நல்ல மாதிரி. நல்ல மாதிரி. என்ன விளைச்சனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? மாதிரி ஒரு மாதிரி 5 ரூபா. 5 ரூபா கரையா? எவ்வளவு பஸ்ட் சொன்னாவே? பாத்து சொன்னது 7 ரூபா சொல்லிச்சு. 7 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 5 ரூபா முடிச்சிருக்கோம். சரி, ஓகே. வீட்டுல எத்தனை குட்டினா கிடக்கு? வீட்டுல ஒரு 5-6 குட்டி கிடக்கு. 5-6 குட்டி. ஆடு அப்படிதானே? ஆடு பல்லு எப்படிங்க? ஆடு பல்லு எப்படி? பல்லெல்லாம் சரியா தான் இருக்கு. 3 பல்ல நல்லா தான் இருக்கு அப்படிதானே? மரி என்ன மரிங்கயா? கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி அப்படிதானே? ஆடு என்ன விலை சொன்னாவ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13. எவ்வளவு சொன்னாவ? சொன்ன 13. 12 முடிச்சு வாங்கிட்டு டாப்பான கிட்டா ஜம்முனு கிட்டா. பல்லு எப்படி பிரதர்? 4 பல்லு. 4 பல்லு. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க பிரதர்? இது கோயிலுக்கு. கோயில் கூட. எந்த ஊர் போதும் பிரதர்? இது நம்ம அக்கராயம்பட்டி ஆணையப்பம். சரி, என்ன விலை சொன்னாவா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 19 சொன்னாங்க. நாங்க 16 ரூபா. 16 ரூபா வாங்கிட்டு போறீங்க. நீ எவ்வளவு பஸ் மதிச்சு இந்த கிட்டாவை பார்த்த உடனே? எப்படி 18 ரூபா கொடுக்கலாம்? 18 ரூபா கொடுக்கலாம். விலை குறைச்சுதான் வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே? ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை கிட்டா பாத்துருப்பீங்க பிரதர்?
நாங்க அது ஏகப்பட்ட பாக்குறோம். ஏகப்பட்ட பதம். இந்த கிடா பிடிக்க காரணம் என்ன பிரதர்? இந்த விட பார்க்க நல்லா இருந்துச்சு. ரேட்டும் கொஞ்சம் கம்மியா சொன்னாங்க. கம்மியா எதிர்பார்த்தோட கம்மியா இருந்துன்னு இதை வாங்கியாச்சு அப்படிதானே? கிடா வரத்துல எப்படி இருக்கு பிரதர்? உதாரணம் நல்லா இருக்கு. எத்தனை மணிக்கு காலைல வந்தீங்க? நாங்க ஒரு 7 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு வந்து அலைஞ்சு வாங்கியாச்சு. சரி ஓகே பிரதர். எட்டு மாதிரி அப்படிதானே? ஆமா. கிட்டா மாதிரியா பொம்மரிங்களா? பொம்மரி. பொம்மரி அப்படிதானே? கொடி இன்னும் உழவே இல்லைண்ணே? நான் ஒரு விவசாயி. நீங்க விவசாயி தான். சரி எத்தனை நாள் குட்டியா இருக்குங்கய்யா? எத்தனை நாள் குட்டியா இருக்கு இது? இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது ஒரு 15 நாள் குட்டியா இருக்கும். எதனால பொடி மாதிரி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணங்கய்யா? குடிவு அன்பட்ட ஆடு கிடைக்கும். அதை பால் விட்டு வளர்த்து கொஞ்சம் முன்னேறான்னு பாக்கியேனா? என்ன விலை சொன்னாவும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 1300. 1200 எவ்வளவு சொன்னாவும் ஃபர்ஸ்ட்? 1400 சொல்லலாம். 200 குறைச்சு வாங்கிட்டு போறீங்க. எப்போதும் பொடி விட்டு தான் வாங்கி வளர்ப்பீங்களோ? இல்ல இது கழிச்சல் இந்த மாதிரி வருமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆடு நிறைய கிடைக்கு. அதுல போட்டு வளர்த்தோம்னா சுட்டு உண்டா கிடைக்கும். 700 ரூபா கிடைச்சிருண்ணே. 1200 போட்டா இப்ப மாதிரி ஒரு 20,000 ஆடு ஆயிரும். 20,000 ஆடு ஆயிரும்ண்ணே. உழைச்சாதான் சாப்பிட முடியும். உழைச்சாதான் சாப்பிட முடியும். சரிங்க சரிங்க சரிங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க மொத்தம்? ஆடு 30 எந்த ஊர்ல? ஈரலப்பெருஞ்செல்வி. ஈரலப்பெருஞ்செல்வி. ஊர்ல இருந்து வரீங்க? தேவநல்லூர்ல இருந்து வரீங்க. ஜம்முன்னு ஒரு சுத்தமான செங்குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? இது என்ன ஒரு 4 மாசம் குட்டியா? 4 மாசம் குட்டியா இருக்கும். என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு கோயில் கொடைக்கு. கோயில் கொடை எப்போங்க? அது தை மாசம். தை மாசத்துக்கு இப்பவே வாங்கியாச்சு. என்ன காரணங்க? அது அப்போ பிடிக்க முடியாதுதான். ஓ ரேட் அதிகமா இருக்கனால இப்பவே வாங்கியாச்சு. ஆமா. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவன் 8000 ரூபாய் சொன்னான். சரி. இது 6500 ரூபாய் கொடுத்துருக்கு. 6500 கூடுதல் நினைக்கலாம் கம்மி நினைக்கலாம்? இது கூடுதல் தான். கூடுதல் எவ்வளவு கூடுதல் நினைக்கிய? ஒரு 500 ரூபாய் கூட தான். 500 ரூபாய் கூட தான் அப்படிதானே? சரி ஓகே. 6 மாசம் முன்னால வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்க. ஆமா. சரி ஓகேங்க நன்றி. எட்டயபுரம் போட்டு 2 குட்டி ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. ரெண்டுமே எத்தனை நாள் குட்டியா இருக்கும்னா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? அது 1.5 மாசம் இருக்குமா? 1.5 மாசம் குட்டியா இருக்கும். பால் குடி மறக்காதான்? பால் குடி மறக்கல. எத்தனை மாசம் நம்ம பால் குடிக்க வேண்டியது இருக்குமே? இன்னும் ஒரு வீட்டுக்கு வேணா 15 நாள் பிடிக்கும். 15 நாள் கொடுத்தா அதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வடி தண்ணி இந்த மாதிரி இறத்துங்க ஆரம்பிச்சிடும் அப்படிதானே? என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவங்க சொன்னது 10.5 9 வாங்கிட்டு போறீங்க. கூடுதல் நினைக்கல கம்மி நினைக்கல? கொஞ்சம் கூட கூடுதல். எவ்வளவு நீங்க எவ்வளவு மதிக்க? ஒரு 7,500 7,500 மதிக்க கூட 1000 2000 கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி வளர்ப்புக்காண்டி தான் சொல்லி வாங்கியாச்சு அப்படிதானே? சரி சரி. குட்டி வரத்தம் எப்படின்னு இருக்கு? எட்டயபுரம் குட்டி வரத்து என்ன? எட்டயபுரம் குட்டி வரத்து எப்படி இருக்கு? வரத்து நிறைய வந்திருக்கு அப்படிதானே? சரி ஓகே. ஜம்முன்னு ஒண்ணு வந்து கறி குட்டி, ஒண்ணு எட்டயபுரம் பொட்டு அப்படிதானே? இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? 2 மாசம் இருக்கு. 2 மாசம் குட்டி இருக்கும். பால்குடி மறந்தது அப்படிதானே? பால்குடி குடுக்கணும் தான் நினைக்கிறேன். பால்குடி கொடுக்கணும் அப்படிதானே? வீட்டுல போய் ஒரு மாசமா பால் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆமா. சரி ஓகே. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 11,500 சொன்னாங்க. 11,500 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சீங்க? 10,500 முடிச்சிருக்கீங்க. எப்போது இப்படி குட்டி தான் வாங்குவீங்களோ? ஆமா. எப்போ வாங்க? வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு? வீட்டுல ஒரு 20 கிடக்கு. 20 குட்டி கிடக்கு. இதே சைஸ் கூட பெரிய குட்டியா? பெருசு இல்ல, பெருசு கிடக்கு. இதே மாதிரி குட்டி வாங்கிட்டு போனா அது பெருசா ஆக்கிருக்கீங்க அப்படிதானே? எந்த ஊர் போதா நமக்கு? இது களக்காடு போகுது. களக்காடு போகுது. என்ன கணக்கு பண்ணி வளர்க்கிய? பக்ரீத்தா இல்ல எப்படி? இல்ல நாங்க சும்மா ஜாலிக்கு சண்டைக்காண்டியா? சண்டைக்காண்டி வளர்க்கீங்கண்ணே. சரி ஓகே. இது எவ்வளவு சொல்லி முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 10,500. 10,500 சொல்லி முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே. ஒரு முரட்டுக்கிட்ட அப்படிதானே? சண்டைக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆமா. முரட்டுக்கிட்டா சண்டைக்கிட்ட மாதிரி இருக்கு. சண்டைக்கிட்டா தான். எத்தனை பல்லு கிட்டா? 2 பல்லு. 2 பல்லு கிட்டா தான். எல்லாம் கிட்டா அப்படிதானே? என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஏன்னா வீட்டுல ஃபங்க்ஷன் எந்த ஊர் போகுது? ஆதிச்சநல்லூர் போகுது. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 25 ரூபாய் சொன்னாப்ல. சரி 20 ரூபான்னு முடிச்சிருக்கோம். 20 ரூபான்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எத்தனை கிட்ட பாத்திருப்பிய? ஒரு 7 கிடா பார்த்தோம். 7 கிட்ட பார்த்து இந்த கிட்ட பிடிக்க காரணம் என்னண்ணே? இது நல்ல சண்டை கிடா மாதிரி இருக்கு. சண்டை கிட்ட மாதிரி இருக்கு. ஆமா. நல்ல வளர்ப்பு கிடா ஜம்முன்னு இருக்கு. அதனால தோரணையா இருக்கு. சரி அதெல்லாம் வாங்கியாச்சு. சரி ஓகே. விலை கூடுதல் நினைக்கலாம் கம்மி நினைக்கலாம்? விலை பரவாயில்ல. ஆமா. சரி நம்ம நினைச்ச மாதிரி கிடைச்சல் கொடியாடு. சூப்பர் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கிடாமரியா பொம்மரிங்களாயா? பொம்மரி. வளர்ப்புக்காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 4.5 மாசம். ஆடு வெட்டிருக்காது அப்படிதானே? என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 7 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த போதுங்க? வெள்ளாளங்குளம் போகுது. சரி ஓகேங்க. சூப்பர் பொட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சூப்பர் பொட்டா வாங்கிட்டு போறீங்க. எல்லாமே எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? இதுல பூரா 4 மாசம் 4 மாசம் குட்டியா இருக்கும். எந்த ஊர் போகுதுங்க எல்லாமே? இது பூரா தேவநல்லூர் போகுது. தேவநல்லூர் தான் எல்லாமே போகுது. எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க? இது 1 வருஷம். 1 வருஷம் கரெக்டா வளர்ப்பீங்க. ஓணத்துக்காண்டி தான் கணக்கு பண்ணி வளர்க்கீங்க. ஜம்முன்னு இறலாம் என்னென்ன இற கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ அவுச்சி இற, அதுக்கு கோதுமை தவிடு எல்லாம் நவதானியங்கள் பூரா நவதானியம் கெட்டால மேய்ச்சல் சும்மா அவுத்து விட்டுருவீங்களா? இல்ல கெட்டி போட்டுருப்போம். சொந்த தோட்டம் இருக்கு, அவுத்து விட்டுருவீங்க. அப்படிதான் லாபங்கள் இருக்கு. அப்படி எப்போது இப்படிதான் வாங்கி வளர்த்துட்டு இருக்கீங்களோ? எப்பொழுதும் அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கோம். இப்போது இப்படிதான் வாங்கி வளர்த்துட்டு இருக்கீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வளர்ப்பீங்க வருஷத்துக்கு? 20 குட்டி வளர்ப்போம். கரெக்டா வருஷத்துக்கு 20 குட்டி. இப்ப எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம்? இப்ப கணக்குக்கு 20 ஆயிட்டு. 20 ஆயிட்டு. போதும். நல்லா காய் அடிச்சதா காய் அடிக்காதானே? காய் அடிச்சதா காய் அடிக்காதா?
காய் அடிக்காது. காய் அடிக்காது. என்ன விலை சொல்லுதீங்கண்ணே? 10 ரூபா. 10 ரூபா சொல்லுதீங்க. எவ்வளோண்ணா ஃபைனலா விடுவீங்கண்ணே? 7 ரூபா விட்டுற வேண்டியதான். 10 ரூபா சொல்லி 7 ரூபா விட்டுற வேண்டியதான், அப்படிதானே? சரி, ஓகே ஓகே. ஒரு செம்பரி குட்டி அப்படிதானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி? ஐயா ஒரு 4 மாசம் குட்டியா 4 மாசம் குட்டியா தான் இருக்கும். காய் அடிக்காது அப்படிதானே? காய் அடிக்காது. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது கொடைக்கு எந்த ஊர் போறீங்க? இந்த நாகமால்புரத்துக்கு. நாகமால்புரம். என்ன விலை சொன்னாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? ஆமா 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு? 300 ரூபா 5,200 கொடுத்துருக்கு. 5,200 கொடுத்துருக்கு. சரி சரி. குட்டி வரதான் எப்படி இருக்கு? என்ன விலைகள்லாம் எப்படி இருக்கீங்க? விலை கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு இன்னைக்கு. கொஞ்சம் பயங்கர சூட்டா தான் இருக்குண்ணே. ஆமா கொஞ்சம் வாங்க முடியல குட்டி. சரிங்க சரி சரி ஓகே. ஒரு கருப்பு கிட்ட அப்படிதானே? ஆமா. கருப்பு கிட்டவா ஒத்த மாராப்பு. ஒத்த மாராப்பு குட்டி. ஒத்த மாராப்புனா என்ன அர்த்தம்னா? இந்த அடிவத்துல லைட்டா வெள்ளாடும். வெள்ளை கிடக்கா தான் ஒத்த மாராப்புன்னு சொல்லுவாங்க. ஒத்த மாராப்பு. இது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது சொல்ல கோயிலுக்கு சொர்ல கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. கொட்டாய் பூம்னே படம் ஒரு 2 மாசம் 2 வாரம் இருக்கு. 2 வாரம் இருக்கு. இப்ப வாங்கியாச்சு அப்படிதானே? என்ன விலை சொன்னாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 6,500. சரி 5,500 முடிச்சிருக்கோம். 5,500 முடிச்சிருக்கீங்க. எதனால இப்பவே வாங்கியாச்சு? என்ன காரணம்னா? இந்த கலர் கிடைக்க கஷ்டம். கஷ்டம் தானே? ஒத்த மாராப்பு ரொம்ப கஷ்டமா கிடைக்க. என்ன ரீசனுக்காண்டி? இந்த கருப்புல சுத்த உள்ள வெள்ளை இருக்கலாம், இது மட்டும் கிடைக்கவே கஷ்டம். கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதனால இப்பவே வாங்கியாச்சு. 24ஆம் தேதி படம். 24ஆம் தேதி கூட அதனால இப்பவே வாங்கிட்டீங்க. சுத்தமான கருப்பு கிட்டாவா பொம்மரியா? பொம்மரி தான். பொம்மரி வளர்ப்புக்கான மாதிரி வாங்கிட்டு போறீங்களா? ஆமா இல்ல விற்க கொண்டு வந்தேன். நீங்க விற்க உங்க குட்டி தான் இது? ஆமா விற்க கொண்டு வந்தீங்க. ஆமா விற்கல ஒரு 5,200 வரை கேட்டாங்க. 5,200. எவ்வளவு நீங்க எதிர்பார்த்து வந்தீங்க? நாங்க ஒரு 6 ரூபாய்க்கு கொண்டு வந்தோம். 6 ரூபாய்க்கு வந்தீங்க. ரொம்ப குறைச்சு தான் கேட்காங்கண்ணா. 5,200 தான் கேட்காங்கண்ணா. ஆமா நம்ம வாங்க போனா எவ்வளவுக்குண்ணா தருவாங்க? அது எவ்வளவு தருவாங்க? நமக்கு இது நாளைக்கு 6 ரூபாய்க்கு கிடைக்கல. 6 ரூபாய்க்குல கிடைக்காது. ஆனா இப்போ 6 ரூபாய் கூட யாரும் கேட்கல. ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டு போறீங்களா? வச்சு பாப்போம், முடிஞ்ச அளவு வச்சு பாப்போம். இல்லைன்னா அப்புறம் கொண்டு போய் வேண்டியதான். வாங்கிட்டு போறீங்கன்னா கோயிலுக்கு கோயிலுக்காண்டி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா? தச்சநல்லூர். என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 8 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 7 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எத்தனை குட்டி பாத்திருப்பீங்க? 10 குட்டி பாத்திருப்பீங்க. அந்த குட்டி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? சரி ஓகே சரி. 9 ரூபா கரையா? எந்த ஊர் போகுதுண்ணா? புதூர் போகுது. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணா? கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க.